இறந்த உடலை பல நூறு வருஷங்கள் கெட்டு போகாம பார்த்துக்கிற டெக்னிக் மம்மி அப்படின்னு சொன்னாலே நமக்கு உடனே ஞாபகம் வர்றது எகிப்து தேசமும் அங்கே இருக்க பிரமிடுகளும் தான். ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் திருச்சியில் இருக்க ஸ்ரீரங்கம் கோவிலில் எந்த ஒரு ரசாயனமும் இல்லாமல் 900 வருஷமா ஒரு மனித உடல் இன்னைக்கும் அப்படியே பாதுகாக்கப்பட்டு வருது அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? ஆமாங்க, இது கட்டுக்கதையெல்லாம் கிடையாது. வைணவ ஆச்சாரியரான ஸ்ரீ ராமானுஜருடைய நிஜமான உடல் தான் ஸ்ரீரங்கம் கோவிலில் இன்னைக்கும் வசந்த மண்டபத்தில் பாதுகாக்கப்பட்டு வருது. எகிப்தில் மம்மிகளை உருவாக்கும் போது உடம்புக்குள்ள இருக்க குடல் மூளை எல்லாத்தையும் வெளியே எடுத்துட்டு பல ரசாயனங்களை தடவி துணியால் சுற்றி தான் அந்த உடலை பாதுகாப்பாங்க. ஆனால் நம்ம ராமானுஜருடைய உடல் எந்த விதமான அறுவை சிகிச்சையும் நவீன கெமிக்கலும் இல்லாமல் வெறும் இயற்கை மூலிகைகளால் மட்டுமே பாதுகாக்கப்பட்டிருக்கு. அவர் ஜீவசமாதி அடையிறதுக்கு முன்னாடி தன்னோட சீடர்கள் கிட்ட சொன்னபடி அவர் உடலை மண்ணுக்குள்ள புதைக்கவும் இல்லை, எரிக்கவும் இல்லை. மாறா அவர் தியானத்துல உட்கார்ந்த நிலையிலேயே பச்சை கற்பூரம், குங்குமப்பூ, சில ரகசிய சித்த மருத்துவ மூலிகைகளை பயன்படுத்தி அந்த உடலை பதப்படுத்தி இருக்காங்க. இன்னைக்கும் நீங்க ஸ்ரீரங்கம் கோவில்ல இருக்க ராமானுஜர் சன்னதிக்கு போனா அவருடைய உண்மையான நகங்கள், முடி அப்படின்னு எல்லாத்தையும் கண்கூடா பார்க்க முடியும். வருஷத்துக்கு 2 முறை மட்டும்தான் அந்த உடலுக்கு பச்சை கற்பூரம், குங்குமப்பூ கலந்த கலவையை பூசுவாங்க. மற்றபடி எந்த ஒரு கெமிக்கலோ நவீன பாதுகாப்போ கிடையாது. ஏசி வசதியோ கண்ணாடி பேடையோ இல்லாத ஒரு சாதாரண கல் மண்டபத்தில் நம்ம ஊர் வெயிலுக்கும் தட்பவெட்ப நிலைக்கும் 900 வருஷங்களா ஒரு மனித உடல் எந்த ஒரு சிதைவும் இல்லாமல் அப்படியே இருக்கிறது இன்னைக்கு நவீன உலக விஞ்ஞானிகளையே தலை சுத்த வச்சிருக்கு. லட்சக்கணக்கில் செலவு பண்ணி வெளிநாட்டு மியூசியத்தில் இருக்கிற எகிப்து மம்மிகளை பார்த்து ஆச்சரியப்படுற நம்ம மண்ணிலேயே முன்னோர்கள் செஞ்சு வச்சிருக்க இந்த மாபெரும் மருத்துவ அதிசயத்தை பல பேருக்கு சொல்ல மறந்துட்டோம். நீங்கள் ஸ்ரீரங்கம் கோவிலுக்கு போயிருக்கீங்களா? இந்த ராமானுஜர் சன்னதியை நேரில் பார்த்துருக்கீங்களா? பார்த்துருந்தீங்கன்னா உங்களுடைய அனுபவத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னும் பார்க்கலனா அடுத்த டைம் ஸ்ரீரங்கம் போகும்போது மறக்காமல் ராமானுஜர் சன்னதியை பார்த்துட்டு உங்களுடைய அனுபவத்தை ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க ஸ்க்ரீன் டிஎன் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள்.